புத்தா used to tell this story. ஒரு வயதான மனிதர் இருந்தார். 80 வயது இருக்கும். வயது முதுமை காரணமாக பார்வை இழந்து விட்டார். அவருடைய நண்பர்களும் மருத்துவர்களும் பார்வை இழந்த கண்களை குணப்படுத்த முடியும் என்று அக்கறையோடு திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அந்த முதியவர் ஒரு பிலாசபர், ஒரு லாஜிஷியன், a great scholar. அவரோ அவர்களிடம், எனக்கு இனி கண்கள் எதற்கு? எனக்கு 12 மகன்கள் இருக்கிறார்கள். அதற்கு அர்த்தம் எனக்கு 24 கண்கள் இருக்கிறது என்பது. அவர்களுக்கு 12 மனைவிகள், அப்படி என்றால் மேலும் 24 கண்கள். பிறகு என் மனைவி, அவளையும் சேர்த்தால் மேலும் 2 கண்கள். என் மகன்களின் பிள்ளைகள் என்று பார்த்தால் எனக்கு ஏராளமான கண்கள் உள்ளன. இந்த வீட்டில் குறைந்தது 100 கண்களாவது இருக்கின்றன. எனவே எனக்கு எதற்கு கண்கள்? 2 கண்கள் இல்லாததால் ஒரு பிரச்சனையும் இல்லை. என் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன என்று பதில் சொன்னார். அவர் சொன்ன லாஜிக்கும் சரிதான். தன்னுடைய நண்பர்களையும் மருத்துவர்களையும் இப்படித்தான் சமாளித்தார். ஆனால் ஒரு இரவு அவர்கள் வீட்டில் தீ பிடித்து கொண்டது. அந்த 100 கண்களும் தப்பிவிட்டன. எல்லோரும் தீயை பார்த்ததும் அந்த வயதானவரை மறந்து போனார்கள். அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பாக வெளியே வந்த பிறகுதான் கிழவரின் ஞாபகம் எல்லோருக்கும் வந்தது. திடீரென்று அவர் உள்ளே இருப்பது எல்லோர் நினைவுக்கும் வந்தது. இப்போது என்ன செய்வது? தீயின் ஆதிக்கமும் வேகமும் கூடியிருந்தது. இப்போது வீட்டிற்குள் போவது என்பது முடியாத காரியம். முதியவரும் எப்படியோ வெளியே வருவதற்காக தட்டு தடுமாறி முயற்சி செய்து பார்த்தார். உடம்பில் ஆங்காங்கே தன்னை சுட்டு கொண்டார். பிறகு அவர் சொன்ன லாஜிக் முற்றிலும் தவறு என்பதை உணர்ந்தார். ஒரு முட்டாள்தனமான லாஜிக் என்பது புரிந்தது. தேவையான காலத்தில் ஒருவரின் சொந்த கண்கள் தான் உதவியாக இருக்கிறது. பட் it was too late. முதியவர் இறந்து போனார். He was burned alive. புத்தர் வாழ்க்கை துன்பமயமானது என்று அடிக்கடி வலியுறுத்தி சொன்னதின் அர்த்தம் பலருடைய வீடுகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது என்பதால் அவர்கள் எல்லோரும் பார்வை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்துவதற்காகத்தான். It is time. Prepare. கண்களை குணப்படுத்த முடியும். தீயிலிருந்து வெளியே வருவதற்கு வழியை கண்டுபிடிக்க முடியும். அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். All is not yet lost.